ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய கர்த்தருடைய தலைப்பு, நோய்களை சுமந்தார். வாங்கள் இப்பொழுது சிறிய பாடலை கர்த்தருக்கு என்று பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை போகலாம். வாருங்கள், விசுவாசத்துடன் பாருங்கள். மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் ஒவ்வொருவர் மூலியம் விளங்கப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள், ஒவ்வொரு தரிசனங்கள் கொடுத்திருப்பார்கள். நாம் தினந்தோறும் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். வாங்கள் இப்பொழுது சிறிய பாடலை பாடுவோம். பின்பு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். பொறுமையாக நிதானமாக கேட்டு மகிழுங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு 8:17. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின்படி நோய்களை சுமந்தார். அதாவது ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு வியாதிகள், நோய்கள், அதாவது பிசாசு கொண்டு வருகிற வியாதிகள் தான். ஏன்னா கடவுள் நம்முடைய நோய்களை அப்பவே சுமந்து விட்டார். இப்போ நம்ம சரீரத்தில் ஏதாவது நோய்கள் இருந்தால் அது இயேசுவின் நாமத்தினாலே, என்ன நோய் இருக்கோ, வயிற்று வலியை சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே இந்த பொல்லாத பிசாசை விரட்டுகிறோம், வயிற்று வலியை கொண்டு வந்த பிசாசை விரட்டுகிறோம் என்று நீங்கள் அதட்டுங்கள். பிசாசை நீங்கள் அதட்டினீங்கன்னா உங்களை விட்டு விலகி ஓடுவான். விசுவாசத்துடன் சொல்லுங்கள், வயிற்று வலியை கொண்டு வந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினால் விரட்டி அடிக்கிறோம். பல்வலியை கொண்டு வந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினால் விரட்டி அடிக்கிறோம். தலைவலியை கொண்டு வந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினால் விரட்டி அடிக்கிறோம். இப்படி உங்களுக்கு உங்கள் சரீரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி விரட்டுங்கள். அப்பொழுது உங்களை விட்டு பிசாசானவன் ஓடி போவான். விசுவாசிங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு தழும்புகளால் நாம் குணமானோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கும். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பலவீனம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொன்றாக நம்முடைய பலத்தால் செய்வோம். நாம் தோற்று கண்ணீரோடு அவமானத்தோடு ஒவ்வொரு நாளும் பயணித்து கொண்டிருப்போம். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். விசுவாசிப்போம். நம்முடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அதை அறிக்கை பண்ணி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். விசுவாசத்துடன் பாருங்கள். மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். மறக்காமல் உங்களது லைக் பட்டனை லைக் செய்துவிடுங்கள். இன்றைக்கான கருத்து, இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் இன்னும் அநேகரை எழுப்பி வழி நடத்தட்டும். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.